பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த காலை வேளையில இந்த மாதத்தின் முதல் நாள் உங்களை பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நம்ம உற்சாகமா ஆண்டவரை தொடர்ந்து ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். எத்தனை பேருக்கு சந்தோஷம் ஆண்டவரை ஆராதிப்பதில்? அதுவும் முதல் நாள் ஆண்டவருக்கு கனத்தையும் துதியும் செலுத்துறது மிகப்பெரிய பாக்கியம். இந்த காலை வேளையில ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோம். கேருபீன்கள் சேராபீன்கள் என்று சொல்லி பாடி அவர் பரிசுத்தர் என்று அவருடைய நாமத்தை நம்ம உயர்த்துவோம். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. கேருபீன் சேராபீன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே. பூலோக திருச்சபை எல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நல்ல சந்தோஷமாக தேவ தூதர்களை போல ஆண்டவரே நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆமென். சொல்லுங்க, பூமி அனைத்திலும் பூமி அனைத்திலும் உந்தன் மகிமை நிறைந்து வழிகின்றதே. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலை அலையாய் அசைகின்றதே. ஆண்டவரே இந்த பூமி முழுவதும் உம்முடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது ராஜா. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆமென். துதிகன மகிமைக்கு துதிகன மகிமைக்கு பாத்திரன் எல்லா புகழும் உமக்குத்தானே. எங்கள் தேவனே எல்லா துதிக்கும் கனத்துக்கும் பாத்திரராய் இருப்பவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். கரங்களை அசைத்து நீ பரிசுத்தர் ராஜா, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். தேவாதி தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை. வானமுமது வானமுமது சிங்காசனம், பூமி உந்தன் பாதபடி. நாங்கள் உந்தன் தேவ ஆலயம், நீ தங்கும் தூய ஸ்தலம். ஆண்டவரே வானம் உமக்கு சிங்காசனமா இருக்கிறது ராஜா. பூமி உம்முடைய பாதபடி ஆண்டவரே. நாங்கள் உம்முடைய ஆலயம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்களில் தேவன் நீங்க வந்து தங்கும்படியாக வேண்டுகிறோம் ராஜா. ஆமென். சகலமும் படைத்த என் தேவா, நீ நித்திய சிருஷ்டிகரே. ஆவியானவரே என் தேவாதி தேவனே, நீ சர்வத்துக்கும் ஆண்டவர் ராஜா. கரங்களை அசைத்து நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும் உந்தன் நாமத்தை. இன்னும் ஒருவரு கூட பரிசுத்தர். நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமியுள்ள யாவும். ஆமென் ராஜா. நல்ல கரங்களை தட்டி இந்த காலை வேளையில நம்முடைய பரிசுத்த தேவனை உயர்த்துவோமாம். ராஜா உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நாங்கள் பரிசுத்தர் என்று சொல்ல முடியும் என்றால் அது உம்மை தவிர வேறு ஒருவரையும் இல்லை ராஜா. நீரே பரிசுத்த தெய்வம். உமக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழ்ச்சியும் இந்த காலை வேளை நாங்கள் ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Oh, we praise you Lord. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நன்றி 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 தகப்பனே.
ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில ஆண்டவருடைய சமூகத்துல எல்லாம் எழும்பி நிற்போமா? ஆண்டவரே, இந்த நாளில் ராஜா உம்முடைய அபிஷேகத்தினால எங்களை நிரப்ப வேண்டி சொல்லி இந்த காலை வேளையில் உம்முடைய பாதத்தை நாங்கள் வந்து நிற்கிறோம் தகப்பனே. வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் உங்களிடத்துல வரும்பொழுது அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொல்லி, எத்தனை பேருக்கு பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இந்த காலை வேளையில வேண்டும் என்று சொல்லி வாஞ்சியா இருக்கிறீங்க? நல்லா கரங்களை தட்டி நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் வரவேற்போமா? ஆண்டவரே, இந்த காலை வேளையில என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுக்கிற ராஜா, பரிசுத்த ஆவியினால தேவன் நீங்க இந்த காலை வேளையில எங்களை நிரப்புவீராக. உம்முடைய ஜீவ நதியினால ஆண்டவரே எங்களை நிரப்புவீராக தகப்பனே. ஆண்டவரே, உலர்ந்து போன எலும்புகள் உயிரடையும்படியாக உங்க ஆவியை அனுப்பி தேவன் நீங்க இந்த காலை வேளையில எங்களை அபிஷேகிக்கும்படியாக எங்களை விட்டு கொடுக்கிறோம்னு சொல்லுகிறவங்களாம் நல்லா கரங்களை தட்டி நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை வரவேற்போம். உங்க ஆவியை அனுப்புங்க என்று சொல்லி பாடி ஆவியானுடைய அபிஷேகத்தை இந்த காலை வேளையில பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, நாங்கள் உயிரடையும்படியாக உங்கள் அபிஷேகத்தை இந்த காலை வேளையில எங்கள் மீது ஊற்றுவீராக தகப்பனே. நல்லா கரங்களை தட்டி உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உங்க ஆவிய அனுப்புங்க, என்ன உயிரடைய செய்யுங்க. உலர்ந்த எலும்புகள் இந்த நாளில் உயிரடைய வேண்டுமே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ராஜா, உலர்ந்த எலும்புகள் உயிரடையும்படியாக எங்களை நிரப்புவீராக. உயிரடைய வேண்டும், உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே. பாதாள கட்டுகள் உடையட்டுமே, பார்வோனின் வல்லமை அழியட்டுமே. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவர் எங்களிடம் வரும் பொழுது பாதாள கட்டுகள் உடையும் ராஜா, பார்வோனின் வல்லமை அழியும். ஆண்டவரே, தேவனே எங்களை நிரப்புங்க ராஜா. உமக்காக வாஞ்சியாய் ஓடுவதற்கு தேவனின் பலன் தருவீராக. ஆமென். நல்ல கரங்களை தட்டி சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த கவலையின் கட்டுகள், கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பட்டுமே. கவலையின் கட்டுகள் உடையட்டுமே, சந்தோஷத்தாலே நிரப்பட்டுமே. என் இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் உயிரடைய வேண்டுமே. நல்ல உற்சாகமா சொல்லுவோமா? ஆண்டவரே, இரவுகள் எல்லாம் துதி நேரமாய் மாற வேண்டும். கரங்களை தட்டி உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த சொல்லுங்க, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, உயிரடைய வேண்டுமே, நாங்கள் உயிரடைய வேண்டுமே. உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த சொல்லுங்க, உயிர்த்தெழுந்த வல்லமை, உங்க உயிர்த்தெழுந்த வல்லமை வேண்டுமே, உங்க உயிர்த்தெழுந்த நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி ஆவியானவரை மகிமைப்படுத்துவோமா? பரிசுத்த ஆவியானவரே,
உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணும்படியாக இந்த காலை வேளையில எங்களை நிரப்புவீராக என்று சொல்லி உங்களை விட்டு கொடுத்து உங்க இருதயத்தை திறந்து ஆண்டவருக்கு கொடுப்பீங்களா? இந்த காலை வேளையில ராஜா எங்களை நிரப்புங்க. பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. நல்ல அந்நிய பாஷைகளை பேசி ஆண்டவர் இந்த காலை வேளையில மகிமைப்படுத்துவோம். ரிபலரனமா ரிகலரனமா தியந்தரபா ஷங்கலரனமா துரலன தியந்தரபபபா. ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. ஆண்டவரே உம்முடைய நல் வார்த்தைகளை எங்கள் மேல் நிறைவேற பண்ணுவேன்னு சொன்ன ஆவியானவர் பரிசுத்த தேவன் இந்த காலை வேளையில் எங்களை நிரப்புவீராக. ராஜா உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. இந்த புதிய மாதத்துல ஆண்டவர் உங்க வாழ்க்கையில ஒரு புதிய விடுதலையை கொடுத்து கொண்டிருக்கிறார். உலர்ந்த பகுதிகளை அவர் உயிரிழை பண்ணும்படியாக அவருடைய உயிர் தெரிந்த வல்லமையினால் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். நல்ல கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவர் மகிமைப்படுத்துவோம். நன்றி 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 ராஜா. ஒரு 3 முறை இயேசுவே அழைத்து ஆண்டவரை உயர்த்துங்க. இயேசுவே இயேசுவே இயேசுவே. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? கடந்த 2 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்தீரே. நன்றி ராஜா. எல்லா இக்கட்டுக்கும் நடுவில் ஆண்டவரே, எல்லா துன்பத்துக்கும் நடுவில் தேவன் நீங்க எங்களை நடத்தி வந்தீரே. ஆண்டவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ராஜா. எங்களை உயிரடைய பண்ணின தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. Oh, we praise you Lord. நன்றி 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 ராஜா. நல்ல ஒரு முறை கூட கரங்களை தட்டி பரிசுத்த ஆவியானவரை மகிமைப்படுத்துவோம். உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே எங்க வாழ்க்கையில நீங்க செய்த நன்மைகள் ஏராளம் ராஜா. உம்முடைய செயல்களை விவரிப்பதற்கு எங்களுக்கு ஆண்டவரே வார்த்தைகளே இல்லை ராஜா. இந்த காலை வேளையில உங்களை நாங்கள் ஆண்டவரே முழு மனதோடு கூட ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்முடைய பாதத்துல வந்து உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தும்படியாக வந்திருக்கிறோம் தகப்பனே. இந்த காலை வேளையில எங்களுடைய ஆராதனை ஏற்றுக்கொள்வீராக என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்துவோம். நேசரே உம் திருப்பாதம் அமர்ந்தேன் என்று சொல்லி ஆண்டவரை உயர்த்தி மகிமைப்படுத்துவோம். எல்லாம் 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரே உமக்கே எங்கள் ஆராதனை ராஜா. எங்களுக்கு நிம்மதி தருபவர் நீர் தகப்பனே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் என்று சொல்லுவோம். நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. நேசரே உம் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. சொல்லுங்க, ஆர்வமுடனே ஆண்டவரே உம்மை பாடி துதிக்கும்படியாக உம்மை ஆராதிக்கும்படியாக வந்திருக்கிறோம் ராஜா. கரங்களை அசைத்து அடைக்கலமே அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை அடைக்கலமே அதிசயமே ஆராதனை ஆராதனை. வல்ல செயல்கள் வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ராஜா நீ செய்த செயல்களை ஆண்டவரே பார்த்து எண்ணும் பொழுதெல்லாம் சொல்லும் பொழுதெல்லாம் எங்கள் உள்ளம் பொங்குகிறது ராஜா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே நன்றி நன்றி ஐயா. வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. நல்ல கரங்களை அசைத்து சொல்லுங்க, வல்லவரே நல்லவரே ஆராதனை ஆராதனை. பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம்
சுமந்து தீர்த்தவரே. ஆண்டவரை பார்த்து அறிக்கையிடுவோமா? ராஜா, எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஏற்றுக்கொண்டு எங்களுக்காக மரித்தவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியமே. பரிசுத்த ரத்தம் எனக்காக அல்லோ, பாக்கியம் பாக்கியம். கரங்களை அசைத்து சொல்லுங்க, பரிசுத்தரே, ஆமே. படைத்தவரே ஆராதனை ஆராதனை. பரிசுத்தரே, ஆமென். ராஜா, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. ஆராதனை ஆராதனை. வல்லவரே நல்லவரே, ஆராதனை ஆராதனை. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி நம்முடைய ஆண்டவரை உயர்த்துவோம். ஆண்டவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த மாதத்தின் இந்த வருஷத்தின் 3வது மாதத்தை காண தேவன் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். 2 மாதங்களை கடந்து வர ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த வருடத்தின் இந்த துவக்கத்திலிருந்து இந்த நாள் வரை கர்த்தர் நம்மை அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க போகிறோம், நன்றி சொல்ல போகிறோம். உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த நன்மைகளை நினைத்து ஒரு சில நிமிடங்கள் எல்லாரும் கைகளை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவை நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தகப்பனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்த 2 மாதங்கள் நீர் எங்களுக்கு செய்த எல்லா உதவிகளுக்காக உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. 2 மாதங்கள் குறைவில்லாமல் கர்த்தர் நம்மை போஷித்தார். போக்கிலும் வரத்திலும் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். கைட்டு செய்கிற எல்லா வேலைகளிலும் ஆண்டவர் நமக்கு துணை நின்றார். கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காக இயேசுவே உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீ செய்த எல்லா உதவிகளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய பூமிக்குரிய சகல ஆசீர்வாதங்களுக்காக நம்ம யாவரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம்மை ரட்சித்த தேவனை எல்லார் கைகளை தட்டி, ஆண்டவரே, எங்களை ரட்சித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்தகார வல்லமையிலிருந்து எங்களை மீட்டெடுத்தவரே, ஆச்சரியமான ஒளிக்கு நேராக எங்களை கொண்டு வந்தவரே, உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பரலோக பாக்கியத்தை தந்தீரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதுவரை எங்களை நடத்தி வந்தீரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் துவக்கத்திலே கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாரும் சொல்லி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். உண்மையில் என் நல் வார்த்தைகளை நான் நிறைவேற பண்ணுவேன் என்று சொன்னேன். உண்மையில் நான் சொன்ன எல்லா நல் வார்த்தைகளையும் நிறைவேற பண்ணுவேன் என்று சொன்னேன். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களுக்காக எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். நல்ல உற்சாகமாய் வாக்குத்தத்தங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உற்சாகமாய் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, நீர் சொன்ன வாக்குத்தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில நிறைவேறி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த மாதத்திலே கர்த்தர் சபைக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று ஆண்டவர் வாக்களிக்கிறார். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா. எந்த அந்தகார வல்லமைகளும் கர்த்தருடைய பிள்ளைகளை சேதப்படுத்த அதிகாரம் இல்லை. எந்த மந்திரவாதங்களும் பில்லி சூனியங்களும் உன்னை சேதப்படுத்த அவைகளுக்கு அதிகாரம் இல்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை என்று கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். எந்த அந்தகார வல்லமைகளின் கிரியைகளும் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த அசுத்த ஆவிகளின் கிரியைகளும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பரிசுத்த ஆவியின் வல்லமையிலே நீ நிரம்பி இருப்பாய் என்றால் அசுத்த ஆவிகளின் வல்லமைகளை கர்த்தர் அதம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நல்ல விசேஷமாய் நல்ல ஆவியிலே நிரம்பி பரிசுத்த ஆவியின் பலத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்த ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. ஆவியானவரே எங்களை நிரப்புவீராக. உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக. உம்முடைய அபிஷேகத்தினால் எங்களை நிரப்புவீராக. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் நல்ல வாய்களை திறந்து அந்நிய பாஷைகளை பேசி எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்குள் இருக்கிற பயங்கள், உனக்குள் இருக்கிற சத்துருவின் தடைகள், உனக்குள் இருக்கிற கவலைகளை கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உடைத்து போடுகிறார். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போகும் என்று வேதம் வாக்களிக்கிறது. எல்லா அந்தகார வல்லமைகளின் நுகங்களையும் கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையிலே உடைத்து போடுகிறார். ஹல்லேலூயா. பயத்தின் நுகங்கள், கவலையின் நுகங்கள், பாரங்களின் நுகங்களை கர்த்தர் அதமணி போடுகிறார். எனக்கு ஏதாவது ஆகிவிடுமோ என்கிற உனக்குள் இருக்கிற பயங்களை கர்த்தர் இந்த காலை வேளையிலே அதமணி போடுகிறார். ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. விசேஷமாய் ஹல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு அறிக்கையிடுங்க. சின்ன பிள்ளைங்களா நல்ல வாய்களை திறந்து சொல்லுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. மந்திரவாதங்கள் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்தோத்திரம் சொல்றதை நிறுத்திட்டு நான் சொல்றதை அப்படியே அறிக்கையிடுங்க. எந்த மந்திரவாதமும் என்னை சேதப்படுத்துவதில்லை. நீங்க இப்படி சொன்னீங்கன்னா பேய் வந்து பக்கத்துல உட்கார்ந்துரும். நல்ல விசுவாசத்தோடு சத்தத்தை உயர்த்தி நல்ல முழு பலத்தோடு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் எந்த மந்திரவாதமும் என்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த சூனியமும் என்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த குறி சொல்லுதலும் என்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த சத்துருவின் வல்லமைகளும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள் இருக்கிறவரை அசுத்த ஆவிகள் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. ஒரு முறை கூட எல்லாரும் கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வாக்கு தத்தத்தின்படியே ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த சத்துருவின் வல்லமைகளும் என்னை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆவியானவர் என்னை வழி நடத்துகிறார். அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள எனக்கு பலன் தருகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். வல்லமை அடைவீர்கள் என்று வேதம் சொல்கிறது. அந்த வல்லமையோடு கூட அந்த பலத்தோடு கூட தேவனுடைய சமூகத்தில் நாம் செல்லும் பொழுது அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த காலை வேளையிலே கூட இந்த வல்லமையின் மாதத்திலே ஆவியானவர் நம்மை பலப்படுத்தும்படியாக அந்தகார வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும்படியாக நம்ம ஜெபிப்போம். பாஸ்டர் டேனியல் ஜெபிக்கும்படி கேட்கிறேன். நம்ம யாவரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மெய்யான தேவன் தாமே, கர்த்தர் தாமே ஆண்டவரை இந்த ஆண்டில் எங்களை 2 மாதங்கள் அற்புதமாய் நடத்தி ஆண்டவரை 3வது மாதத்தில் கர்த்தர் தாமே எங்களை அடியெடுத்து வைக்க உதவி செய்ததற்காக எங்கள் உள்ள ஆழத்திலிருந்து தேவனே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு மாதம் கூட வாக்கு தத்தங்கள் ஆண்டவரை எங்களுக்குள்ளே வந்து அப்பா கிறிஸ்துக்குள்ளே ஆமென் என்று எங்களுக்குள்ளே நீர் ஜீவித்து பழிக்க வைக்க உதவி செய்கிறீரப்பா. இந்த மாதமும் ஆண்டவரை ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லைன்னு சொன்னீர் ஐயா. தகப்பனே அப்பா, சத்ருன் வல்லமைகளை இந்த மாதத்தில் ஆண்டவரை எல்லாவற்றையும் அழித்து போடத்தக்கதான உங்களோட வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கையில் வந்து ஆண்டவரை எல்லா தடைகளையும் இந்த மாதம் உடைத்து போட உதவி செய்யும் அப்பா. தகப்பனே இந்த நாளில் கூட உங்களோட வாக்கு தத்தத்தின்படியாக ஆண்டவரே உங்களோட வார்த்தைகளை இந்த வேளையிலே எங்களோடு கூட ஆண்டவரே எங்கள் தேவதாசர் மூலமாக நீர் பேசும்படியாக கூட ஜெபிக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்குள்ள காணப்பட உதவி செய்வீராக. திருக்கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென், ஆமென். நம்ம யாவரும் அப்படியே உட்காருவோம். இந்த காலை வேளையிலே இந்த மார்ச் மாதத்தின் 1ஆம் தேதி அதிகாலை வேளையிலே இந்த வாக்குத்தத்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவரும் இரட்சகருமாகிய
இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். வந்திருக்கிற எல்லாரும் உற்சாகமாய் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். சகோதரிகள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். சகோதரர்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லலாம். கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் வாக்குத்தத்தங்களில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. சில வருடங்களுக்கு முன்பு இந்த கொரோனா நாட்களிலே ஒரே நேரத்தில் எங்கள் வீட்டில் எல்லாரும் சிக்காயிட்டோம். அந்த கொரோனா பாதிப்பினாலே நான், பாஸ்டம்மா, ஜெருஷா எல்லாரும் சிக்காயிட்டோம். எங்கள் அம்மா மாத்திரம் சுகமாக இருந்து எங்களை வந்து அவங்க தான் எங்களுக்கு உதவி செய்தார்கள் அந்த நாட்களில். அப்போ பாஸ்டம்மா ரொம்ப சீரியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகி ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்து சுகமாகி வந்தாங்க. அப்போது ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசிகிட்ட சொல்லியிருக்காங்க, பாஸ்டருக்கு யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, அதனால தான் ஒரே நேரத்தில் எல்லாரும் சுகவீனமாகி விட்டார்கள் என்று சொன்னார்கள். இது என் காதுக்கு வந்தபோது நான் சிரித்தேன். வசனம் தெரியாத சில விசுவாசிகள், பைபிள் தெரியாத சில விசுவாசிகள், எது நடந்தாலும் உடனே யாரோ சூனியம் வச்சுட்டாங்க, யாரோ எங்களுக்கு மந்திரம் பண்ணிட்டாங்க, அதனால தான் எங்களுக்கு நோய் வந்துடுச்சு, அதனால தான் எங்களுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அதனால தான் எங்கள் குடும்பத்தில் கஷ்டம், வெள்ளிக்கிழமான எங்கள் எதிர் வீட்டுக்காரன் எங்கேயோ போகிறான், அவன் எங்கே போய் என்ன பண்ணுறான்னு தெரியல, மந்திரவாதம் பண்ணுறான். இப்படியெல்லாம் விசுவாசிகள் மனதிலே பிசாசை குறித்தும் மந்திரவாதங்களை குறித்தும் அநேக பயங்களை பிசாசு ஏற்படுத்தி இருக்கிறான். இன்னைக்கு விசுவாசிகள் தெளிவாக இருக்கணும். நம்ம பின்னாடியே ஏதோ பேய் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும், நம்மளை ஏதாவது பிரச்சனையில் நம்ம ஏதாவது கஷ்டத்தை கொடுக்கறதுக்கு நம்ம ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒரு பேய் சுற்றிட்டு இருக்கிற மாதிரியும் ஒரு சிலருக்கு பிரமை. இன்னும் சில விசுவாசிகள், பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது பிரதர், அதெல்லாம் ஒன்றும் சும்மா, பேயெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு சிலர் பேயை குறித்து அலட்சியமாக இருக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ரெண்டுமே எக்ஸ்ட்ரீம். நம்ம பின்னாடியே பிசாசு சுற்றிட்டு இருக்கிற பயமும் தேவையற்றது, அதே நேரத்தில் பேயே கிடையாது அப்படின்ற எண்ணமும் தேவையற்றது. பிசாசு இருக்கிறான், அவன் வல்லமையுடையவன், ஆனால் நம்முடைய ஆண்டவர் சர்வ வல்லமையுடைய தேவனாக இருக்கிறார். அதனால்தான் இங்கே வேதம் ஆண்டவர் இயேசு வாக்கு கொடுக்கிறார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. எந்த பிசாசும் எந்த மந்திரவாதமும் எந்த சூனியமும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிற வரை. அதுதான் ரொம்ப முக்கியம். பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, ஆவியானவர் உங்களுக்குள் இருக்கிற வரை எந்த பேயும் உங்களை பக்கத்தில் வராது. அப்போ சில வீட்டில் பேய் வருதே பாஸ்டர், எங்கள் வீட்டில் ராத்திரியில் வந்து எங்களை அமுக்குதே பாஸ்டர், எங்கள் வீட்டில் கிச்சனில் சத்தம் கலகலகலான்னு கேட்குதே, தூங்கும்போது ஜில் ஜில் ஜில்லுன்னு கேட்குதே, ஏதோ ஒரு மோகினி சுத்துதே அப்படின்னா, ஏன் சுத்துது? பிரச்சனை உங்ககிட்ட தான் இருக்குது. உனக்குள்ள ஆவியானவருடைய அபிஷேகம் இல்லை, உன் வீட்டில் ஜெபம் இல்லை, வேத வாசிப்பு இல்லை, எப்போ பார்த்தாலும் சண்டை, ஒருத்தர் குறை சொல்லிகிட்டு இருக்கிறீங்க, குடும்பத்தில் நான் செத்து போகிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, இல்லைன்னா கொலவெறியில் இருக்கிறேன் கொன்னுடுவேன் அப்படின்றீங்க. அப்போ உள்ள பேய் வராமல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுவார். இந்த காலை வேளையில் இந்த மார்ச் மாதத்தின் முதல் தேதியில் உங்கள் வீட்டில் இருக்கிற அந்தகார வல்லமைகளெல்லாம் கர்த்தர் துரத்தி உங்கள் வீட்டை ஆசீர்வாதத்தின் வீடாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதம் உள்ளே வரணும்னா முதல்ல உள்ளே இருக்கிற பயம் வெளியே போகணும். பிசாசு என்னை ஏதாவது பண்ணிடுமோ, எனக்கு ஏதாவது நோய் வந்துடுமோ, எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோன்ற பயம் உன்னை விட்டு போக வேண்டும். உனக்குள் விசுவாசம் உருவாக வேண்டும். ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார் என்கிற தைரியம் உனக்குள் காணப்படணும். ஒவ்வொரு நிமிடமும் ஆவியில் நிரம்பி இருக்க வேண்டும். செல்ஃபோன் எப்பவும் ஃபுல்லாக சார்ஜ் போட்டு வச்சுக்கிறீங்கல்ல, ஒரு பாயிண்ட் குறைஞ்சோன்னு எடு சார்ஜர் எடு அப்படின்னு சார்ஜ் போட்டு வைக்கிறீங்கல்ல, அது மாதிரி உனக்குள்ளே அபிஷேகம் குறையாதபடி நீ பார்த்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. இந்த மாதத்திலே இது வல்லமையின் மாதம். எந்த வீட்டில் ஜெபம் இருக்கிறதோ, யார் சபையில் வந்து இந்த 40 நாள் ஜெபத்திலே பங்கெடுக்கிறீங்களோ, உங்கள் எல்லாரையும் ஆண்டவர் வல்லமையினால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்துவதில்லை. இந்த மாதத்தின் வாக்கு தத்தம், இந்த செய்தியின் தலைப்பு, ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. நத்திங் கேன் ஹார்ம் யூ. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. இந்த வாக்கு தத்தம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்தில் காணப்படுகிறது. நம்ம எல்லாரும் நம்முடைய வேதத்தை புதிய ஏற்பாட்டிலே 95வது பக்கத்துக்கு நேராக திருப்பிக் கொள்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம், அதன் பின்பு 17 முதல் 21 வசனங்களை மாறி மாறி வாசிக்க போகிறோம். The book of Luke chapter 10 verses 1 and 17 to 21. லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 1வது வசனம், அதன் பின்பு 17 முதல் 21 வசனம் வரை.
1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். இவைகளுக்கு பின்பு கர்த்தர் வேறே 70 பேரை நியமித்து தாம் போகும் சகல பட்டணங்களுக்கும் இடங்களுக்கும் அவர்களை தமக்கு முன்னே 2 பேராக அனுப்பினார். 17வது வசனத்தை சபையார் எல்லோரும் சேர்ந்து வாசியுங்கள். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலைப் போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படுகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல் உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். அந்த வேளையிலே இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. ஆமென். 10வது அதிகாரம் 19வது வசனம் தான் வாக்குத்தத்த வசனம். எல்லோரும் சேர்ந்து அந்த வாக்குத்தத்த வசனத்தை ஒருமுறை கூட வாசிப்போம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. கைகளை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வசனத்தை எத்தனை பேர் உண்மையிலே விசுவாசிக்கிறீர்கள்? அப்படியே மனசை தொட்டு சொல்லுங்க. ஒன்றும், எந்த மந்திரவாதமும், எந்த சூனியமும், எந்த குறி சொல்லுதலும், எந்த அசுத்தாவிகளும் என்னை சேதப்படுத்த முடியாது. உங்களை தான் சொல்லியிருக்க தவிர உங்க ஃபேமிலியில் இருக்கிறவங்கள அது சொல்லலை. புரியுதா உங்களுக்கு? அப்போ யார் கர்த்தருக்குள் இருக்கிறார்களோ, யார் ஆவியில நிரம்பி இருக்கிறார்களோ அவங்கள பிசாசு தொட முடியாது. யார் கர்த்தருக்குள் இல்லையோ, யார் அபிஷேகத்தில் இல்லையோ, யார் ஜபத்தில் இல்லையோ, யார் சபைக்கு வருவதில்லையோ அவங்கள பிசாசு ஈஸி டார்கெட்டா வச்சிருவான். நான் ஜெபம் பண்றேனே, நான் சர்ச்சுக்கு வரேனே, ஏன் என் பையனுக்கு இப்படி ஆகுது, ஏன் என் வீட்டுக்காருக்கு இப்படி ஆகுது அப்படின்னா அவர்கள் பரிசுத்த ஆவிக்கு இடம் கொடுக்கவில்லை. அவர்கள் ஆண்டவருக்குள் இல்லை. அதனால பிசாசு அவங்கள அட்டாக் பண்றான். அதனால நீங்கள் இந்த காலை வேளையில உங்களை காத்துக்கொள்வது இல்லாமல் உங்கள் குடும்பத்துக்காகவும் ஜெபிக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆகவே தான் இந்த நாளிலே, இந்த வல்லமையின் மாதத்திலே நாம் யாவரும் வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்குள் நம்மை பாதுகாத்து கொள்ளவும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாக்கவும் கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அதனால தான் நமக்குள்ள இருக்கிற பயங்கள், கவலைகள் எல்லாம் எடுத்து போட்டுவிட்டு கர்த்தர் இந்த நாளில் உங்களை விசுவாசத்தினால் நிரப்ப விரும்புகிறார். இந்த சம்பவத்தை நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவுக்கு 12 பிரதான சீஷர்கள், அப்போஸ்தலர்கள் இருந்தது இல்லாமல் ஏராளமான சீஷர்கள் அவரை பின்பற்றினார்கள். அப்பொழுது அவர்களில் ஒரு 70 பேரை அவர் தேர்ந்தெடுத்து அவர் கலிலேயாவிலிருந்து எருசலேமுக்கு பிரயாணமாய் போகும் பொழுது தான் போகிற வழியில் இருக்கிற பட்டணங்கள், நகரங்கள், கிராமங்களுக்கு அந்த 70 பேரை முன்னாடி அனுப்பி அவர்களை போய் மேசியா வருகிறார், இயேசு கிறிஸ்து வருகிறார், அவர் உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லி பரலோக ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அங்க இருக்கிற மக்களுடைய நோய்களை சுகமாக்கி பேய்களை துரத்தும்படி அதிகாரம் கொடுத்து அனுப்பினார். இந்த 70 பேரும் போகிற இடமெல்லாம் அவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். பேய் இவங்க சொல்றதை உடனே கேட்குது. போ அப்படின்னா உடனே போயிடுது, கீழே விழுனா உடனே விழுது. இவங்க சொன்ன அத்தனை பேச்சுக்கும் பேய் உடனே கீழ்ப்படுகிறது. அந்த 70 பேரும் அந்த நாள் ஊழியத்தை முடித்துவிட்டு ஆண்டவர் இயேசுவிடத்தில் வந்து என்ன நடந்தது என்று கணக்கு ஒப்புவித்தார்கள். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எப்பவுமே நாம் அக்கௌண்டபிலிட்டி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். யாராவது ஒருவருக்கு நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஸ்கூல் இருக்குதுன்னா டீச்சர்ஸ், ஹெட்மாஸ்டருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஒரு ஆஃபீஸ் இருக்கிறது என்றால் வேலை செய்கிறவர்கள் மேனேஜருக்கு ரிப்போர்ட் கொடுக்க வேண்டும். அதே போல் ஒரு ஊழியம் என்று ஒன்று உண்டென்றால் அந்த ஊழியத்தை செய்கிறவர்கள் தலைமை போதகருக்கு அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கௌண்டபிலிட்டி நம்முடைய வாழ்க்கையில் இல்லைன்னா நம் வாழ்க்கையில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு இவர்களுக்கு ஊழியம் கொடுத்து அனுப்பினார். இந்த 70 பேரும் ஊழியம் முடிச்சுட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்குறாங்க, அறிக்கைகளை சமர்ப்பிக்கிறார்கள். ஆண்டவரே, அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? 17வது வசனத்தை வாசிப்பீர்கள் என்றால் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே, உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். பிசாசு கூட எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். ஹல்லேலூயா. சகோதரர்லாம் பரிதாபமா பார்க்குறீங்க, என் பையன் கூட எனக்கு கீழ்ப்படியதில்லை,
மனைவி கூட கீழ்ப்படுகிறதில்ல, ஆனா பேய் என்ன பண்ணுது? கீழ்ப்படுகிறது. சில நேரத்துல பேய் கூட கீழ்ப்படுகிறது. வீட்டில் இருக்கிற மனைவி பிள்ளைகள் வீட்டில் இருக்கிற புருஷர்களுக்கு கீழ்ப்படிவதில்லை. சகோதரெல்லாம் சிரிக்கிறத பார்த்தாவே தெரியுது, எங்க வீட்டில் அப்படிதான் இருக்குதுன்னு சொல்லி. இங்க இவங்களுக்கு ஒரே சந்தோஷம். வந்து சொல்றாங்க, ஆண்டவரே பேய் நாங்க சொன்ன உடனே கீழ்ப்படிது ஆண்டவரே, போன் சொன்னா போய் விடுகிறதுன்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்படுகிறார்கள். அப்பதான் ஆண்டவர் அவர்களுக்கு சில ஆலோசனைகளை கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, சீஷர்கள் இயேசுவுக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்பட்டு சென்ற பொழுது எப்படி ஆண்டவர் அவர்களை வல்லமையினால் நிரப்பி பேய்களும் அவர்களுக்கு கீழ்ப்படியும்படியான அதிகாரத்தை கொடுத்தாரோ, அதே போல் இன்றைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது 4 நன்மைகளை கர்த்தர் நமக்கு வாக்களிக்கிறார். பின்வரும் இந்த 4 நன்மைகளுக்காக நாம் ஒவ்வொருவரும் எப்பொழுதும் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் கர்த்தர் கொடுக்கிற முதல் நன்மை, பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படியும். The demons will obey you. முதலாவது ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற நன்மை, பிசாசுகள் நமக்கு கீழ்ப்படியும். மீண்டுமாய் 17, 18 வசனங்களை எல்லோரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்கலாம். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோட திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால், அது ரொம்ப முக்கியம். யாருடைய நாமத்தினால்? உம்முடைய நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். கரங்களை வைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? இயேசு என்கிற நாமம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. அதனால தான் நாம் ஆண்டவரை துதிக்கும் பொழுது இயேசுவே என்று கூப்பிட்டு நாம் துதிக்கிறோம். எதற்காக? இயேசு என்கிற நாமத்தில் வல்லமை உண்டு. ஆமென். அப்படியே பைபிள் நோட் புக்கெல்லாம் மடியில் வச்சுட்டு ஒரு 3 முறை இயேசுவே என்ற அவருடைய நாமத்தை அழைத்து அவரை எல்லாரும் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? நம்ம எல்லாரும் நான் சொல்லும் பொழுது இயேசுவே என்று சொல்லுவோம். இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி இயேசுவே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசுவே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இயேசு என்கிற நாமத்துக்கு வல்லமை உண்டு. இயேசு என்கிற நாமத்துக்கு அதிகாரம் உண்டு. இயேசு என்கிற நாமத்திலே பேய்கள் நடுங்கும். இயேசு என்கிற நாமத்தை சொல்லும் பொழுது நோய்கள் ஓடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினால் பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்று சொல்லி அவர்கள் மிகுந்த சந்தோஷப்பட்டார்கள். ஹல்லேலூயா. இயேசுன்ற பேரை சொன்ன உடனே பேய் கூட என்ன பண்ணிச்சான்? கீழ்ப்படிந்ததாம். அப்போ ஆண்டவர் அருமையான ஒரு காரியத்தை 18வது வசனத்துல சொல்றாரு. வாசியுங்க. 18வது வசனத்திலே, அவர்களை அவர் நோக்கி, தம்முடைய 70 சீஷர்களை இயேசு நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்க எப்பெல்லாம் பேயை துரத்துகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் நீங்கள் ஆண்டவருக்காக விசுவாசத்தில் நிற்கிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் உங்க வாழ்க்கையிலே பிசாசு கீழே விழுந்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. பிசாசு 3 முறை அவன் விழுகிறான். 3 முறை அவனுக்கு விழுகையை ஆண்டவர் நியமித்திருக்கிறார். முதல் விழுகை அவன் பாவம் செய்த பொழுது பரலோகத்திலிருந்து விழுந்தான். அங்கிருந்து மத்திய ஆகாயத்தில் விழுந்தான். ஒரு விசுவாசி எப்பொழுதெல்லாம் அவர் ஆவியிலே நிரம்பி தன்னுடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்தி பிசாசின் கிரியைகளை எதிர்த்து நின்று அந்தகார வல்லமைகளை துரத்துகிறாரோ, அப்பொழுதெல்லாம் அவன் வானத்திலிருந்து விழுந்து கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. அது 2வது விழுகை. வானத்திலிருந்து அவன் விழுந்து கொண்டே இருக்கிறான். உன் காலின் கீழே அவன் தலை நசுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆண்டவர் அப்படிப்பட்ட அதிகாரத்தை விசுவாசி கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னைக்கு விசுவாசிகள் பேய்க்கும் பிசாசுக்கும் பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறார்கள். பேயை துரத்த வேண்டிய நீ பேய்க்கு பயந்து கொண்டிருக்கிறாய். அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீ எப்பொழுதெல்லாம் பிசாசை மேற்கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். இது 2வது விழுகை. 3வது ஒரு விழுகை இருக்கிறது. ஆண்டவர் இயேசு 1000 வருட அரசாட்சியை பூமியில் முடித்த பின்பு நித்திய நியாய தீர்ப்பு நாளிலே சாத்தானையும் அவனுடைய ஆவிகளையும் நரகத்திலே விழ வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அப்போ பிசாசு அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரை அவன் இந்த நாட்களில் தன் வல்லமையை வெளிப்படுத்துகிறான். ஆனால் அவனுக்குள் இருக்கிற வல்லமையை விட உனக்குள் இருக்கிற ஆவியானவருடைய வல்லமை மிகவும் பெரியது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? நல்லா உற்சாகமாய் ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அவன் உலகத்தில் இருக்கிற அவனை விட உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா.
அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பேய் கீழ்ப்படிஞ்சதுன்னு சொல்லி இவங்க சந்தோஷப்படும் பொழுது பிசாசு சாத்தான் மின்னலை போல் வானத்திலிருந்து விழுகிறதை நான் காண்கிறேன். இந்த காலை வேளையிலே நீங்க ஆண்டவருக்குள்ள இருக்கிறீங்க. ஆனா உங்க வீட்டில் உங்க கணவரோ மனைவியோ பிள்ளைகளோ அப்பாவோ அம்மாவோ கர்த்தருக்குள்ள இல்லை. அவங்க பாவத்தில் இருக்கிறாங்க, விக்கிரக ஆராதனையில் இருக்கிறாங்க, சூனியக்காரங்கிட்ட மந்திரவாதிகிட்ட போறாங்க, பல இடங்களுக்கு போகிறார்கள், பாவத்தில் இருக்கிறார்கள்னா அவங்க மூலமா தான் பேய் வீட்டுக்குள்ள வருகிறது. அப்போ நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல உங்களை தற்காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தில் உங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, முதல்ல உங்களை நீங்க தற்காத்து கொள்ள வேண்டும். அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஆவி உங்களை தொடாதபடி நீங்க என்ன பண்ணணும்? உங்களை தற்காத்து கொள்ளணும். அதுக்கு ஒரே வழி எப்பொழுதும் ஆவியில நிரம்பி இருப்பது தான். ஆவியில எப்பொழுதும் அனலா இருக்கணும். ஹல்லேலூயா. துதிங்கன்னு சொன்னா அப்படியே கட்டடமே என்ன பண்ணணும்? அதரணும். உங்களை உற்சாகப்படுத்தி துதிங்க துதிங்க, கையை தட்டுங்க கையை தட்டுங்கன்னு இங்க இருக்கிறவங்க சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள அந்த பவர் வெளிப்பட வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுதும் ஜெபத்தில் இருக்கிறவர்களாய், எப்பொழுதும் வேதத்தை வாசிக்கிறவர்களாய், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விடாதவர்களாய், கர்த்தருடைய பந்தியை தவற விடாதவர்களாய் இருப்பீர்கள் என்றால், கர்த்தருடைய பந்தியை எடுக்கும் பொழுதெல்லாம் இயேசுவின் ஜீவன் உனக்குள்ளே பாய்ந்து வந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் ஆராதனையை மிஸ் பண்ணிடாதீங்க, பந்தியை மிஸ் பண்ணாடாதீங்க. ஏன் சொல்றோம்? அதுல தான் ஜீவன் இருக்கிறது. அப்போ நீ சபையோடு இணைந்து இருக்கிற வரை பிசாசின் வல்லமை உன் குடும்பத்துக்குள் நுழைய முடியாது. அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, பேய்கள் உனக்கு கீழ்ப்படியும், நீங்கள் பிசாசு வானத்திலிருந்து விழுகிறதை நான் காண்கிறேன். எப்பொழுதெல்லாம் நீ மேற்கொள்கிறாயோ அப்பொழுதெல்லாம் அந்தகார வல்லமைகள் கீழே விழும். இரண்டாவதாக, கர்த்தருக்கு நாம் கீழ்ப்படிந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து அவர் காண்பிக்கிற பாதையில் நடக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற இரண்டாவது நன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. நத்திங் கேன் ஹார்ம் யூ. எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அதனால தான் ஆண்டவர் 19வது வசனத்திலே அருமையாக இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். இந்த மாத வாக்கு தத்தத்தை மறுபடியும் வாசிங்க பார்க்கலாம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? என்னைக்கு நீ ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றாயோ, என்றைக்கு நீ அபிஷேகம் பெற்றாயோ, அன்றைக்கே கர்த்தருடைய அதிகாரத்தை ஆண்டவர் உனக்குள்ளே வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுக்குள் என்ன இருக்கிறது? ஆண்டவருடைய அதிகாரம் இருக்கிறது, பரிசுத்த ஆவியின் வல்லமை இருக்கிறது. ஆமென். இது ரெண்டும் நீ உங்களுக்குள் இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்றாரு, சர்ப்பங்கள் தேள்கள் சத்துருவின் வல்லமைகள் உங்களை மேற்கொள்ள முடியாது. அப்போ 3 விதமான காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சர்ப்பங்கள் என்பது அதாவது பிசாசுகளில் பல ஹைரார்க்கி இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே சாத்தான் இருக்கிறான். அவனுக்கு கீழே ஒவ்வொரு நகரங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற பிரதான சாத்தானுடைய பிரதான பேய்கள் பிசாசுகள் இருக்கிறது. அதுக்கு கீழே ஒவ்வொரு கிராமத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிற பிசாசுகள் இருக்கிறது. அதுக்கு கீழே அந்த இடங்களிலே சுற்றி திரிகிற பலவிதமான அசுத்தாவிகள், தற்கொலையின் ஆவிகள், விபத்தின் ஆவிகள், போதை பொருட்களின் ஆவிகள், விபச்சாரத்தின் ஆவிகள், திருட்டின் ஆவிகள், பலவிதமான ஆவிகள் ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு ஆவி கிரியை செஞ்சுட்டு இருக்கும். இப்போ இப்படிப்பட்ட ஐரார்க்கியில பிசாசு செயல்பட்டு இருக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, நீ அபிஷேகத்தில் நிரம்பி இருந்தினா சர்ப்பம் உன்னை சேதப்படுத்தாது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சர்ப்பம் கனவுல வந்ததுன்னா பயப்படாதீங்க, இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து நில்லுங்க. ஹல்லேலூயா. அதுதான் பவர்ஃபுல் பேய் இல்ல, உங்களுக்கு கனவுல உங்களை பயமுறுத்துதுன்னா இயேசுவின் நாமத்தினால் எதிர்த்து நில்லுங்க. அது ஒரு சைன். அப்படிப்பட்ட சொப்பனங்கள் வரும் பொழுது நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும், யுத்தத்துக்கு ஆயத்தமாக வேண்டும் என்று ஒரு சைன். ஆமென். உடனடியாக முழங்கால் படியிட்டு ஆவியில நிரம்பி அந்நிய பாஷைகளை பேசி அந்த வல்லமைகளை மேற்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. இரண்டாவதாக தேள்கள் என்பது குட்டி பிசாசுகள். இதெல்லாம் குட்டி குட்டி பிசாசுகள். இது கோப பிசாசு. நல்லா பேசிட்டே இருப்பீங்க, சுருன் கோபம் வரும், அப்படியே தட்டு பறக்கும் தட்டெல்லாம் வீட்டில் பார்க்கலாம். அம்மா கோச்சிட்டு படுத்துருவாங்க, ஐயா அவர் கோச்சிட்டு படுத்துருவாரு. இதெல்லாம் வீட்டில் கோப பிசாசுகள், குட்டி குட்டி பிசாசுகள். நல்லா தானே சாப்பிட உட்கார்ந்தோம், ஏன் திடீர்னு இப்படி ஆச்சு?
பேய்க்கு இடம் கொடுத்ததுனால ஆச்சு. எப்பவுமே நீ ஆவியில நிரம்பி கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிற விசுவாச வார்த்தையை பேசிட்டு இருந்தீங்கன்னா அது உள்ள வந்திருக்காது. பல நேரங்களில் நம்ம அறியாம இப்படிப்பட்ட குட்டி பிசாசுகளை இடம் கொடுத்துறோம். தேள்கள், இது சர்பத்தை போல் வல்லமையுடையது அல்ல, ஆனா தேள் கொட்டினாலும் வேதனை தானே. அப்ப இந்த குட்டி பிசாசுகள் உங்க வீட்டிலே எப்படிப்பட்ட ஆவிகள் கிரியை செய்கிறது என்று நீங்கள் கண்காணிக்க வேண்டும். அல்லேலூயா. சில நேரத்தில் கீழ்ப்படியாத ஆவிகள் அங்க கிரியை செய்யும். சில நேரத்தில் திடீர்னு உடம்புல வலி வரும், காரணமே இல்லாம வலி வரும். அப்போ அது வேதனை ஏற்படுத்துகிற பேய்கள். சிலருக்கு முதுகு வலி, பேக் பெயின் ரொம்ப நாளா இருக்கும். எல்லா வியாதியும் பேயில வருது நான் சொல்லல. ஆனா சில வியாதிகள் பிசாசினால் வருகிற வியாதிகள், அது ஜெபத்தினால் விடுதலை கிடைக்கும். அல்லேலூயா. அப்போ எந்தெந்த காரியங்கள்ல உங்க வீட்டுல பிரச்சனை இருக்கிறது, எந்தெந்த விதங்களில் சத்துரு உங்க குடும்பத்தில் போராட்டங்களை கொண்டு வருகிறான் கண்டுபிடித்து இயேசுவின் நாமத்தினால் அவைகளை அதமணுவீர்கள் என்றால் எதுவும் உங்களை சேதப்படுத்த முடியாது. அப்ப சர்ப்பங்கள் உங்களை சேதப்படுத்தாது, தேள்கள் உங்களை சேதப்படுத்தாது. மூன்றாவது சத்துருவினுடைய வல்லமை. ஹல்லேலூயா. அதுதான் சாத்தானுடைய வல்லமை. அப்போ சாத்தான் வல்லமையோடு உங்கள் வாழ்க்கையில வரும் பொழுது நீங்கள் ஆண்டவருடைய அதிகாரத்தையும் வல்லமையும் பயன்படுத்துவீர்கள் என்றால் எதுவும் உங்களை சேதப்படுத்தாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. எப்பவுமே வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது நல்லா ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஆவியானவரே என்னை பலப்படுத்துங்க, பரிசுத்த தூதர்களை என்னோடு கூட அனுப்புங்க, உங்களுடைய பிரசன்னம் என்னோடு கூட வருவதாக ஜெபம் பண்ணிட்டு போக வேண்டும். ஏன் சொல்லுங்க? வீட்டுக்குள்ள இருக்கிற வரைக்கும் ஆண்டவருடைய பாதுகாப்பு உங்களோடு இருக்கும். ஆமென். அப்ப வீட்டுக்கு வெளியில இருக்காதா? வெளியிலேயும் இருக்கும். ஆனா வீட்டில் இருப்பதை விட வெளியிலே பிசாசின் தாக்குதல் அதிகம். அதனால வெளியே போகும்பொழுது என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ணிட்டு போகணும். பக்கத்தில் இருக்கிறவங்க கைப்பிடிச்சு சொல்லுங்க, வீட்டை விட்டு வெளியே போகும்பொழுது ஜெபம் பண்ணிட்டு போங்க. வீட்டுக்குள்ள வரும் பொழுதும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வாங்க, திட்டிக்கிட்டே வராதிங்க. கர்மம் பிடிச்சவன் அப்படின்ட்டு உள்ள நுழையும் போதே திட்டிகிட்டே வந்தீங்கன்னா கர்மம் உள்ள நுழைஞ்சிரும். உள்ள வரும்பொழுது ஆண்டவரை ஸ்தோத்திரத்திக்கிட்டே வீட்டுக்குள்ள வாங்க. போகும்பொழுது ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வெளியே போங்க. நல்ல ஜெபம் பண்ணிட்டு வாகனத்தை ஓட்டும் பொழுது ஜெபம் பண்ணிட்டு வாகனத்தை ஓட்டுங்க. ஆண்டவருடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருக்கும் வரை சத்துரு உங்களை தொட முடியாது. நான் எப்பவுமே விசுவாசிகளுக்காக இந்த பிரயாணங்களுக்காக நான் ஜெபிப்பது வழக்கம். புது வாகனங்களை வாங்கும்பொழுது கொண்டு வரும்பொழுது நான் அதுக்காக தான் விசேஷமாக ஜெபிப்பேன். ஆண்டவரே, பிள்ளைகள் வாகனத்தில் போகும்பொழுது தூதர்களை அனுப்பி அவர்களை காத்துக்கொள்வீராக. எத்தனையோ விபத்துகள் எனக்கு நடந்திருக்கிறது. ஒரு முறை நான் அங்கே ட்ரேட் சென்டர் ராமாபுரத்து பக்கத்தில் ஒரு காருக்கு பின்னாடி அவன் நல்லா ஹை ஸ்பீடில் போனான். சரி, நானும் அதே ஸ்பீடில் போனேன். அப்போல்லாம் கொஞ்சம் வாலிப வயசு. நல்ல ஸ்பீடு, ஹை ஸ்பீடில் போனேன் பாருங்க. திடீர்னு ஒருத்தன் குறுக்கில் வந்தான். கார்காரன் பிரேக் அடித்து நிறுத்திட்டான். 4 வீல் இல்லையா, பிரேக் அடித்த உடனே கார் நின்றுச்சு. இந்த 2 வீலர் இல்லையா, பிரேக் அடித்த உடனே கண்ட்ரோல் பண்ண முடியல. போய் அடித்து, காரில் போய் அடித்து கீழே விழுந்தா வண்டி முன்னாடி ஹெட்லைட்டு, வீலு எல்லாம், ஹெட்லைட்லாம் அப்படியே தூள் தூளாக போய்விட்டது. முன்னாடி இந்த மட்காடெல்லாம் தூள் தூளாய் போய்விட்டது. அப்புறம் அந்த கார்காரங்கிட்ட போய் நான் கேட்டேன், இந்த மாதிரி சடனாக பிரேக் போட்டு என் வண்டியெலாம் டேமேஜ் ஆயிடுச்சுன்ட்டு. அவன் கூலாக சொல்கிறான், உன்னை யார் என் பின்னாடி வர சொன்னது? 10 மீட்டர் இடைவெளி விட்டு வரணுன்னு தானே ரூல்ஸு. அதனால் நான் ஒன்றும் பண்ண முடியாதுன்ட்டான். அதுவும் கரெக்ட் தான். நாம் போய் அவனை இடிச்சிட்டு என் வண்டி உடஞ்சி போச்சு காசு கொடுனா அவன் எப்படி கொடுப்பான்? கடைசியில் வண்டியை எப்படியோ ஓட்டிகிட்டு வந்து மெக்கானிக்கிட்ட விட்டேன். மெக்கானிக் என்ன பார்க்குறார், வண்டியை பார்க்குறார். என்ன பிரதர்னு. அந்த மெக்கானிக் பேர் குமார், இப்போ இருக்கிறார தெரில திருவேற்காட்டில். அவர் வண்டியை பார்க்குறார், என்ன பார்க்குறார், சார் இவ்வளோ பெரிய டேமேஜ் ஆகிருக்கு, உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையே அப்படின்னா. அந்த அந்த ட்ரேட் சென்டராண்ட இந்த மாதிரி எத்தனையோ ஆக்சிடெண்ட் ஆகி ஆன் த ஸ்பாட் செத்துருக்காங்க சார், உங்களுக்கு ஒன்றுமே ஆகலையாண்ணா. நான் சொன்னேன், என் கூட இயேசு இருக்கிறாருப்பா, அதுக்காக வேணும்னே வந்து முறுக்கி ஓட்டிகிட்டு இருக்காத, என் கூட இயேசு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இந்த யூடியூப்பில் வாசன் ஒருத்தன் இருக்கிறானே, அவனை பார்த்து நீயும் முறுக்கிட்டு இருக்காத. நீ ஓவராக போனீன்னா இயேசு உன்னை விட்டு போயிடுவார். ஒழுங்காக இருக்கணும், ஆவியானவருடைய கண்ட்ரோலில் இருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பீடை குறைச்சேன். இப்போ சுத்தமாக குறைஞ்சி போச்சு. வயசாக வேகம் என்ன பண்ணிடுச்சு, இப்போல்லாம் வாகனத்தை ரொம்ப ஸ்பீடாக ஓட்டுறது கிடையாது. ஏன் சொல்ல வரேன்னா, வீட்டை விட்டு வெளியே போனால் எல்லா நேரமும் சர்ப்பங்களும் தேள்களும் சத்துருவின் வல்லமைகளும் நம்ம அட்டாக் பண்ண எப்பொழுதும் இருக்கும். ஆனால் நீங்கள் ஆவியானுடைய கவசத்தை அணிந்து கொள்வீர்கள் என்றால்
ஆவியிலே எப்பொழுதும் நிறைந்திருப்பீர்கள் என்றால் எந்த சர்ப்பமும் உங்களை தீண்ட முடியாது, எந்த தேள்களும் உங்களை தீண்ட முடியாது. கை வைத்து ஒரு அல்லேலியாவது சொல்லுங்களேன். அல்லேலியா சொல்லும்பொழுது நீங்கள் அதை ஆமோதிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அப்படி உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் சொல்லுவீங்க, பாஸ்டர் என்னை சர்ப்பம் கடிக்க தான் செய்யும், என்னை தேள் கொட்ட தான் செய்யும் அப்படின்ற மாதிரி அவிசுவாசத்தோடு உட்கார்ந்துருக்கிறீங்க. ஆண்டவருடைய விசுவாச வாக்குத்தத்தங்கள் வரும்பொழுது ஆமேன் என்று சொல்லி அதை அங்கீகரிக்கும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பலிக்கும். இப்போ கூட ஒரு சில கை மேலே வரல பாருங்க. நல்லா கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? சர்ப்பங்கள் உன்னை தீண்டாது, அப்பவும் அல்லேலூயா வரல. தேள்கள் உன்னை தொடாது, சகல வல்லமைகளும் சத்துருவும் உன்னை மேற்கொள்ளாது, ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மூன்றாவதாக, நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்காக கீழ்ப்படிந்து வாழ்கிறீர்களோ அப்பொழுது நீங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும். என் பெயர் பரலோகத்தில் எழுதப்படும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சித்தத்தின்படி நீ வாழ்ந்தால் பேய் மாத்திரம் கீழ்ப்படியாது, உன் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கும். 10வது அதிகாரம் 20வது வசனத்திலே அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வாசியுங்கள். ஆகிலும் ஆவிகள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக, அசுத்த ஆவிகள் பேய்கள் உங்களுக்கு கீழ்ப்படிகிறதற்காக நீங்கள் சந்தோஷப்படாமல். அது சந்தோஷமான விஷயம்தான். பேய் நம்ம பேச்சை கேட்குதுன்னா சந்தோஷமான விஷயம்தான். போன் சொன்ன போது கீழ்ப்படிதுன்னா சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதற்கு நீங்கள் சந்தோஷப்படுவதை விட உங்கள் நாமங்கள், உங்கள் பெயர்கள் பரலோகத்திலே ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்கள் என்றார். கைகளை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? உங்க பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. என்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து இயேசுவோடு உடன்படிக்கை செய்து ஞானஸ்நானம் எடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாறினீர்களோ அன்றைக்கே உங்கள் பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டு விட்டது. ஆனால் கர்த்தருக்குள் நிலைச்சு நின்னாதான் பெயர் அப்படியே இருக்கும். அல்லேலூயா. பின்வாங்கி போவீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு? கிறுக்கி போட்டுருவார். மோசே சொல்றாருல, ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்கிறது பதில் என் பேரை கிறுக்கி போடுங்க. பவுல் சொல்றாரு, என் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக என் பெயர் கிறுக்கப்பட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ ஞானஸ்தானம் எடுத்துட்டதுனால பரலோகம் போயிடுவோம் அப்படின்னா அட்டண்டன்ஸில் பேர் இருக்கிறது உண்மைதான். ஸ்கூலில் ஜாயின் பண்ண உடனே அட்டண்டன்ஸில் பேர் இருக்கிறது உண்மைதான். ஆனால் ஒழுங்காக ஸ்கூல் வரலன்னா என்ன பண்ணுவார்? எச்எம் பேரை கிறுக்கிடுவார். ஒழுங்காக ஸ்கூல் வரல, பேரை கிறுக்கிட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்பு, டிசி கொடுத்து அனுப்புன்னு சொல்லிடுவார். அதே போல தான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கர்த்தரோடு கூட நீ நிலைத்து நிற்காவிட்டால், அபிஷேகத்தில் நிறைந்திருக்காவிட்டால், ஜபத்திலே நீ தரித்திருக்காவிட்டால், வேத வாசிப்பிலே நீ தரித்திருக்காவிட்டால், சபை கூடுதலிலே நீ நிலைத்திருக்காவிட்டால், ஆண்டவருடைய சமூகத்திலே அப்பமும் திராட்சை ரசத்திலும் பங்கெடுக்காவிட்டால், நீ இப்படியே போயிட்டு இருந்தீங்கன்னா பெயர் கிறுக்கப்பட்டு விடும். அல்லேலூயா. அதனால்தான் இந்த காலை வேளையிலே ஆவியானவர் வாக்குத்தத்தத்தையும் கொடுக்கிறார், எச்சரிப்பையும் கொடுத்து கொண்டிருக்கிறார். வாக்குத்தத்தம் பலிக்கணும்னா கீழ்ப்படிதல் அவசியமா இருக்கிறது. அப்போ உங்க பெயர் பரலோகத்தில் எழுதப்பட்டிருப்பதற்காக சந்தோஷப்படுங்க. அந்த பெயர் கிறுக்கி போடப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள். பவுல் சொல்றாரு, ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். அப்ப ரட்சிப்பு துவங்கி விட்டது. ஸ்கூல்ல அட்மிஷன் போட்டோம், ஆனா பாஸ் ஆகிற வரைக்கும் பிரயாசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பாஸ் ஆகிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும். நான் ஸ்கூல்ல சேர்ந்துட்டேன் பாஸ் ஆகிடுவேன்னு சொல்ல முடியுமா? பாஸ் ஆகிற வரைக்கும் அந்த வருஷம் ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு இருக்கணும்? படிச்சுட்டே இருக்கணும். அதே போல சபை என்கிற ஸ்கூல்ல சேர்ந்துட்டீங்க, உயிரோடு இருக்கிற வரை படித்து கொண்டே இருக்க வேண்டும். அங்கே போகிற வரைக்கும் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும்? தொடர்ந்து கற்றுக்கொண்டே இருக்கணும். வேதத்தை வாசித்து வாசித்து ஆண்டவருக்குள் கற்றுக்கொண்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் ஆண்டவர் நம்மளை ப்ரமோட் பண்ணிடுவார். ஆமென். +2 பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்கிற மாதிரி, நான் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையை பாஸ் பண்ணிட்டேன், இப்போ நான் ப்ரமோஷனில் போக போகிறேன், கஷ்டமில்லாத ஒரு இடத்துக்கு போக போகிறேன். அப்போ அந்த நாள் வருகிற வரை தொடர்ந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசத்தில் நிலைத்து நிற்க வேண்டும். கடைசியாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். 4வதாக, கர்த்தருக்கு நீ கீழ்ப்படிஞ்சு நடந்தினா ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற 4வது நன்மை வெளிப்பாடுகள் கிடைக்கும். ஹல்லேலூயா. You will receive revelations. பரலோக வெளிப்பாடுகளை ஆண்டவர், பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். அப்போ பூமிக்கு அடுத்த காரியங்களை பற்றி நீ கவலைப்பட மாட்டேன். ஐயோ நான் நாளைக்கு என்ன சாப்பிடுவேன், நாளைக்கு நான் என்ன உடுத்துவேன், என் பக்கத்து வீட்டுக்காரர் 2 மாடி கட்டிட்டாரு, நான் இன்னும் கட்டலையே, எதிர் வீட்டுக்காரமா புதுசாக நெக்லஸ் போட்டிருக்கு, நான் இன்னும் வாங்கலையே, இதெல்லாம் நீ என்ன பண்ண மாட்டேன்? கவலைப்பட மாட்டேன்.
தேவனுடைய பரலோக தரிசனம், when you receive revelation from God, you won't worry about all these worldly things. உலக காரியங்களுக்காக நீங்கள் கவலைப்பட மாட்டீர்கள். லூக்கா 10:21-22 வாசித்து நம்ம முடிக்கலாம். அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த வேளையில் சீஷர்கள் வந்து அந்த அறிக்கைகளை கொடுத்த அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களி கூர்ந்து, இயேசு தன் ஆவியில் களி கூர்ந்தார். ஹல்லேலூயா. மாம்சத்துல களி கூறுறது வேற. குடிகாரனுக்கு எங்க களி கூறுவான்? மாம்சத்துல களி கூறுவான். குடிச்ச உடனே அப்படியே உடம்புல கொஞ்சம் அந்த போதை ஏறின உடனே அவனு மாம்சத்துல ஒரு களி கூறுவான். போதை இறங்கின உடனே அந்த சந்தோஷம் போயிடும். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. ஆவியில் நிறைந்திருக்கிற பிள்ளைகள் ஆவியில் களி கூறுவார்கள். ஹல்லேலூயா. இயேசு அந்த வேளையில் ஆவியிலே களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும், நீர் இந்த சத்தியங்களை ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து, நல்ல படித்த மேதைகளுக்கும் மறைத்து, பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால், படிப்பறிவில்லாத இந்த ஏழை பாலகர் போன்ற பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாய் இருந்தது. 22வது வசனத்தையும் வாசிருங்க. சகலமும் உலகத்தில் இருக்கிற அத்தனை காரியங்களும் என் பிதாவினால் என் கையிலே ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. பிதா தவிர வேறொருவனும் குமாரன் என்னான் என்று அறியான். நான் இயேசுவாகிய நான் யார் என்று பிதாவை தவிர ஒருவரும் அறியார் என்று இயேசு அங்கே சொல்கிறார். அடுத்து குமாரனாகிய இயேசுவும், குமாரன் அவரை எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாய் இருக்கிறாரோ, இயேசு தன்னை யாருக்கு வெளிப்படுத்த விருப்பமாய் இருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் இந்த உலகத்தில் இருக்கிற வேறு யாரும் பிதா இன்னார் என்று அறியான், பிதாவாகிய தேவன் இன்னார் என்று அறிய முடியாது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நான் அவர் அப்பான்னு கூப்பிடுறோம். ஆமென். அப்ப அந்த வெளிப்பாடு எங்க இருந்து கிடைச்சது? இயேசு கிறிஸ்து மூலமாய் கிடைத்தது. ஆமென். இயேசு அல்லாமல் ஒருவனும் பிதாவாகிய தேவனிடத்தில் வர முடியாது. இன்னைக்கு உலகத்துக்கு தெரியும், ஒன்றே தேவன் ஒருவனே, ஒன்றே குலம் ஒருவனே தேவன். உலகம் சொல்லுது. அந்த ஒரு தேவன் யார்? அந்த ஒரு தேவன் தான் பிதாவாகிய தேவன். அல்லேலூயா. மற்ற மார்க்கங்கள் என்ன சொல்லுது? நீ எந்த மார்க்கத்தை பின்பற்றினாலும் பிதா கிட்ட போலாம். ஆனா கிறிஸ்தவம் சொல்லுது அப்படி கிடையாது. இயேசு என்கிற வழியை பின்பற்றினால்தான் நீ பிதாவாகிய தேவனிடத்தில் செல்ல முடியும். இந்த வெளிப்பாடு இல்லாமல் அநேக மார்க்கங்களை பின்பற்றி அவர்கள் நித்திய நரகத்தில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா உங்களுக்கும் எனக்கும் பாலகரை போன்ற நமக்கு கர்த்தர் அந்த வெளிப்பாட்டை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. காலை வேளையில் அன்பான தேவ பிள்ளைகளே, நீ ஆண்டவருக்குள் நிலைத்து நிற்பாய் என்றால், கர்த்தருக்கு நீ கீழ்ப்படுகிற பிள்ளையா இருப்பாய் என்றால், தேவ சித்தத்தை செய்கிற பிள்ளையாக இருப்பாய் என்றால், கர்த்தர் பரலோக காரியங்களை உனக்கு வெளிப்படுத்துவார். உன் வாழ்க்கையில நீ போக வேண்டிய திசையை கர்த்தர் உனக்கு காண்பிப்பார். உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் கரம் பிடித்து, அடுத்த கால அங்க வை மகனே, கால இங்க வைப்பா என்று ஒவ்வொரு அடியிலும் கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். அந்த தேவன் இன்றைக்கு உன்னை பார்த்து சொல்கிறார், என்னுடைய வல்லமை உனக்குள் இருந்தால் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. இன்னைக்கு ஒரே கேள்வி, அந்த வல்லமை உனக்குள் இருக்கிறதா? அந்த வல்லமை உனக்குள் இருக்கிறதா? அப்படியே இருக்கிற இடத்தில் எழும்பி நிற்போம். அப்படியே வலது கையை நெஞ்சில வச்சு, இடது கையை உயர்த்தி, தலைகளை பரலோகத்தினராய் உயர்த்தி, அப்பா நான் உம்முடைய வல்லமையில நிலைத்து நிற்கிறேனா? கொஞ்சம் அப்படியே ஆராய்ஞ்சு பாருங்க. ஆண்டவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குதா? அபிஷேகம் எனக்குள்ள இருக்குதா? அந்த அபிஷேகம் எப்போ இருக்கும்னா, செல்போன் வந்து எப்பெல்லாம் சார்ஜரில் இருக்குதோ அப்பெல்லாம் பவர் ஏறிடும். அப்போ நீ எப்பெல்லாம் இயேசுவோடு கனெக்ஷனில் இருக்கிறியோ அப்பெல்லாம் உனக்குள்ள வல்லமை இருந்துக்கிட்டே இருக்கும். அப்பாவோடு கனெக்ஷனில் இருக்க முதல் வழி எப்பவும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஹல்லேலூயா. எப்பவும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கிறியா? அப்படியே கைகளை உயர்த்தி ஒரு நிமிஷம் அப்படியே, அப்பா மனதார உங்களை நான் ஸ்தோத்திரம் பண்ணுற ஆண்டவரே. வண்டியில் போகும்பொழுதும், வீட்டில் இருக்கும் பொழுதும், உண்ணும் பொழுதும், உறங்கும் பொழுதும், துணி துவைக்கும் பொழுதும், பாத்திரம் கழுவும் பொழுதும், வாகனத்தை ஓட்டும் பொழுதும், அப்பா ஸ்தோத்திரம் 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 என்று ஆண்டவரோடு ஒரு கனெக்ஷனில் இருந்துகிட்டே இருக்கிறியா? ஹல்லேலூயா. ஆண்டவரோடு நீ ஒரு தொடர்பில் இருந்துகிட்டே இருந்தீன்னா அவருடைய வல்லமை உனக்குள்ள இறங்கி கொண்டே இருக்கும். அது மாத்திரமல்ல, எப்பெல்லாம் நீ வேதத்தை வாசிக்கிறாயோ அப்பொழுதெல்லாம் ஃபாஸ்ட் சார்ஜர், அதுதான் ஃபாஸ்ட் சார்ஜர். இப்போ கார்லாம் வந்துடுச்சு, எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள். ஆர்டினரி சார்ஜர், ஃபாஸ்ட் சார்ஜர். ஆர்டினரி சார்ஜரில் போட்டால் 4 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் ஆகும். ஃபாஸ்ட் சார்ஜரில் போட்டால் 30 நிமிஷத்தில் சார்ஜ் ஆகிடும்.
பைபிள் வாசிக்கும் போதெல்லாம் ஃபாஸ்ட்டாக ஒன்று நீ சார்ஜ் பண்ணிகிட்டே இருக்கிற. அப்படியே கைகளை உயர்த்தி கேளுங்க, நான் டெய்லி ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா, டெய்லி பைபிள் வாசிக்கிறேன்னா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் பண்ணுறது ஸ்லோ சார்ஜ், நாளெல்லாம் சார்ஜ் ஆகிட்டே இருப்பேன். பைபிள் வாசிக்கிறது ஃபாஸ்ட் சார்ஜ். காலையில் எழுந்து வாசித்துட்டினா அந்த நாள் முழுவதும் அந்த பலன் உனக்குள்ளே காணப்படும். கைகளை உயர்த்தி மன்னிங்க ஆண்டவரே, வேதத்தை வாசிக்காத பாவத்துக்கு என்னை மன்னிங்க, உம்மை ஸ்தோத்திரம் பண்ணாத பாவங்களுக்கு என்னை மன்னிப்பீராக. இன்னையிலிருந்து நான் ஃபாஸ்ட் சார்ஜ் மோடுக்கு போகிறேன் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தை டெய்லி வாசித்து காலையில் என்னை நான் சார்ஜ் பண்ணிக்குவேன் ஆண்டவரே, என்னை பலப்படுத்திக்கிடுவேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது எல்லாரும் இணைந்து நாம் ஜெபம் பண்ணும் பொழுது, ஆராதிக்கும் பொழுது, அது இன்னும் அதிகமான பலனை நமக்குள்ளே கொடுக்கிறது. கைகளை உயர்த்தி ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தவற விடாதபடி, ஆண்டவரே நான் சக விசுவாசிகளோடு சகோதர சகோதரிகளோடு இணைந்து ஆண்டவரே உம்மை ஆராதிக்க இன்னுமாய் உம்முடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, திருவிருந்தில் நீ பங்கெடுக்கும் பொழுது இயேசுவின் ஜீவன் உனக்குள் நேரடியாய் கடந்து வருகிறது. கைகளை உயர்த்தி, ஆண்டவரே திருவிருந்தை நான் அசட்டை பண்ணியிருந்தா என்னை மன்னிங்க ஆண்டவரே, இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன் தகப்பனே. பந்தியை நான் அசட்டை பண்ணாதபடி எப்பொழுதும் பந்தியிலே ஆண்டவரே பங்கெடுக்க என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்படி ஆவியா, அது மாத்திரமல்ல, எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவம். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை 2வது 3வது பாட்டு பாடும்பொழுது ஒரு 2 நிமிஷம் ஆவியில் நிரம்புறதில்லை. ஹல்லேலூயா. ஆராதனை நடத்துகிறவங்களும் நல்ல ஆவியில் நடத்தணும். ஆவியில் நடத்தி ஆராதனை வீரர்கள் நீங்கள் நல்ல அபிஷேகத்தில் நிரம்பணும். இங்கே இருக்கிறவங்கள ஆவியில் நடத்தணும், அது முக்கியம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில் கொஞ்ச நேரம் அபிஷேகத்தில் நிரம்புறது போதாது, எப்பொழுதும் ஆவியில் நிரம்புகிற ஒரு அனுபவம் தேவை. கைகளை உயர்த்தி ஆண்டவத்தில் கேளுங்க, அப்பா நான் எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தருவீராக. நான் எப்பொழுதும் அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கிற ஒரு அனுபவத்தை தருவீராக. நான் வேதத்தை வாசிக்கும் பொழுதும் ஆவியில் நிரம்பணும், ஜெபம் பண்ணும் பொழுதும் ஆவியில் நிரம்பணும் ஆண்டவரே. நான் பிரயாணம் பண்ணும் பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கணும். எப்பொழுதும் ஆவியில் நிரம்பி இருக்கிற, ஆவியில் நடக்கிற ஒரு அனுபவத்தை எனக்கு தருவீராக. ஆவியிலே, ஆவியானுடைய வல்லமையில் நீ நிரம்பி இருந்தால் ஆண்டவர் சொல்றாரு, ஹல்லேலூயா, பிசாசுகள் உனக்கு கீழ்ப்படியும், பேய்கள் உனக்கு கீழ்ப்படியும். உன் வீட்டில் ரட்சிக்கப்படாதவன் மூலமாக என்னென்னலாம் பிரச்சனை வருதோ அதெல்லாம் நீ வந்து அட்டாக் பண்ணு. சண்டை வருதா, சண்டையின் ஆவியே இயேசுவின் நாமத்தினால் வெளியே போ என்று சொல்லு. ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் அப்படியே அட்டாக் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தினால் என் குடும்பத்துக்குள்ளே கிரியை செய்கிற சர்பங்களே, தேள்களே, சகல வல்லமைகளே, இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் வீட்டை விட்டு அப்பாலே போ என்று கட்டளை இடுகிறேன். எல்லாரும் அறிக்கையிடுங்க. கொஞ்சம் பேர் தலை குனிஞ்சிட்டு இருக்கிறீங்க, நல்ல பேயை பார்த்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால் ஹல்லேலூயா. எங்க வீட்டில் கிரியை செய்கிற சர்ப்பங்களின் ஆவியே, தேள்களின் ஆவியே, பிசாசின் கிரியைகளே, நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால் எங்களை விட்டு, எங்கள் குடும்பத்தை விட்டு, எங்கள் வீட்டை விட்டு அப்பாலே போ. போன்னு சொன்னா அது போயிடும். உனக்குள் ஆவியானுடைய அபிஷேகம் இருந்தால், உனக்குள் ஆவியின் வல்லமை இருந்தால் பிசாசுகள் கீழ்ப்படியும். அது மாத்திரமல்ல, அப்பா சொல்றார், ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. எனக்கு ஏதாவது ஆகிடுமோ, எனக்கு ஏதாவது நோய் வந்துருமோ, நான் வண்டியில் போகும்போது ஏதாவது விபத்து நடந்துருமோ, ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்ற பயம் உனக்குள்ள இருந்தா இன்னைக்கு சொல்லுங்க, அந்த பயத்தை கொண்டு வருகிற பொல்லாத ஆவியே அப்பாலே போ என்று கட்டளை இடுகிறேன் இயேசுவின் நாமத்தினால். நான் சொல்ல சொல்ல அறிக்கையிட்டே இருங்க. எனக்குள்ளே மரண பயத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவியே, எனக்குள்ளே நோய் வந்துவிடும் என்ற பயத்தை கொடுக்கிற அசுத்த ஆவியே, எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஏதாவது ஆகிவிடுமோ என்ற பயத்தை கொண்டு வருகிற சத்துருவே, ஹல்லேலூயா, வெளியே போனா எனக்கு ஏதாவது விபத்து நடந்து விடுமோ என்கிற பயத்தை கொடுக்கிற பொல்லாத ஆவியே, இயேசுவின் நாமத்தினால் அப்பாலே போ. அப்படியே அறிக்கையிடுங்க, ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. Nothing can harm me. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, பேய்கள் ஒரு பக்கம் கீழ்ப்படிஞ்சாலும் நம்முடைய பெயர்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்பாவை எல்லாரும் கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? அப்பா, ஜீவ புஸ்தகத்தில் என் பேரை எழுதுனீங்களே அப்பா, நான் எப்போ ஞான ஸ்நானத்தில் உங்கள் கையை பிடித்தேனோ, எப்பொழுது உடன்படிக்கை செய்தேனோ அப்பொழுதே என் பெயர் அட்டண்டன்ஸில் ஏறிவிட்டது. நன்றி.
நீ என் பெயர் கிறுக்கப்பட்டு விடாதபடி நான் எப்பொழுதும் ஆண்டவரே ஆவியிலே தொடர்ந்து ஓட வளர அப்பா அந்த பரலோகத்திலே ஒரு நாள் நான் கால் வைக்க தகுதியாகும்படி தொடர்ந்து விசுவாசத்தில் ஓட கர்த்தர் எனக்கு உதவி செய்வீராக. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய ஆவியின் வல்லமையில நிரம்பி இருந்தா அப்பா சொல்றாரு, பூமிக்குரிய காரியங்களுக்காக நீ கவலைப்படவே மாட்டேன். நீங்க எத்தனையோ பேர் இன்னைக்கு கவலையோடு இந்த இடத்துல வந்திருக்கிறீங்க. பாரம் அழுத்திக்கிட்டே இருக்குது. பிள்ளைங்களை பத்திய கவலை, வீட்டுக்காரரை பத்திய கவலை, எதிர்காலத்தை பத்திய கவலை, பலவிதமான லௌகிக கவலைகள் உன்னை அழுத்தி கொண்டே இருக்கிறது. அப்படியே ஒரு சிம்பாலிக்கா உங்க மனதில் இருக்கிற எல்லா கவலையும் வேரோட பிடுங்கி அப்படியே சிலுவையில வைங்க. ஹல்லேலூயா. அப்படியே உங்க வலது கரத்தை நெஞ்சில வைத்து, இயேசுவின் நாமத்தினால் என்னை அழுத்தி கொண்டிருக்கிற கவலைகள், என்னை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள், என்னை அழுத்தி கொண்டிருக்கிற பயங்கள் எல்லாவற்றையும் வேரோடு நான் பிடுங்குகிறேன். சொல்லுங்க, வேரோடு நான் பிடுங்கி சிலுவையிலே நான் வைக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றையும் எடுத்து போட்டு விட்டார். ஆவியானவர் இன்றைக்கு உன்னை நிரப்புகிறார். ஹல்லேலூயா. எங்கிருந்து போகும் பொழுது ஒரு புதிய பலத்தோடு கர்த்தர் உன்னை அனுப்புகிறார். Receive a fresh anointing right now. ஒரு புதிய அபிஷேகத்தை எல்லாரும் பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. உன்னை அழுத்தி கொண்டிருக்கிற பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அப்பா எடுத்து போட்டு விட்டார் என்கிற விசுவாசத்தோடு சந்தோஷமாய் கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா அறிக்கையிடுங்க. இந்த மாத வாக்குத்தத்தத்தை அறிக்கையிடுங்க. ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது, ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது. Nothing can harm me. Hallelujah. ஆவியானவர் என்னோடு இருக்கிறார். அபிஷேகம் என் மேல் இருக்கிறது. ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். அவருடைய வல்லமை எனக்குள் இருக்கிறது. ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை, ஒன்றும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் ஆராதனையில் பங்கெடுத்த உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வல்லமையின் மாதத்திலே நாங்கள் அப்பா ஆவியின் வல்லமையில எப்பொழுதும் நிரம்பி இருக்க, இயேசுவே நாங்கள் எப்பொழுதும் ஜெபத்திலே தரித்திருக்க ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு பலன் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒன்றும் என்னை சேதப்படுத்த மாட்டாது என்கிற விசுவாசம் ஒவ்வொருவருடைய உள்ளத்தின் ஆழத்திலும் உருவாகட்டும் அப்பா. எந்த மந்திரவாதமும் சூனியமும் அந்தகார வல்லமைகளின் கிரியைகளும் என்னை சேதப்படுத்துவதில்லை என்கிற தைரியத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக. வாக்குத்தத்தங்கள் பொய் சொல்வதில்லை ஆண்டவரே. உம்முடைய வசனங்கள் ஒரு நாளும் ஆண்டவரே பொய் உரைப்பதில்லை அப்பா. இந்த வார்த்தைகள் நிறைவேறும் என்கிற விசுவாசத்தையும் தைரியத்தையும் ஒவ்வொருவருக்கும் நீர் தருவீராக. இந்த மாதம் முழுவதும் உடைய பிள்ளைகளை கரம் பிடித்து நடத்துவீராக. இந்த நாளை ஆசீர்வதிப்பீராக. போக்கிலும் வரத்திலும் தூதர்களை அனுப்பி பாதுகாப்பீராக. இந்த நாளில் கையிட்டு செய்கிற எல்லா வேலைகளையும் ஆண்டவர் ஜெயமாய் மாற்றி தருவீராக. தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலும் கர்த்தர் மகிமையான கிரியைகளை நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.